ஈசன் சார், இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது விவசாயிகள் வைக்கக்கூடிய பல ஆண்டுகால கோரிக்கை. ஆனா இந்த மத்திய பட்ஜெட் 2025-26 விவசாயத்துறை மேம்படுத்தும், கிராமப்புற பொருளாதாரத்துக்கு ஊக்கமளிக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டி இருக்காரு. இப்போ MS சுவாமிநாதன் குழு அறிக்கையின்படி நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் அப்படிங்கிறது விவசாயிகள் வைக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை. பல ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இப்போ விவசாய வேளாண் துறைக்கு இத்தனை லட்சம் கோடி ஒதுக்கினாலும் கூட விவசாயிகள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அந்த அறிவிப்பு இடம்பெற்றால் மட்டும்தான் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்னு இருக்கும் போது இந்த ஒரு கோரிக்கையை நிறைவேற்ற ஏன் தயக்கம் காட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அதோட பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விவசாயிகளுக்கு இந்த குறைந்தபட்ச ஆதார விலை MS சாமிநாதன் ஆணையத்தின் அடிப்படையில நிர்ணயிக்க வேண்டும் என்பது 2006 இருக்கக்கூடிய கோரிக்கை. ஆமா, இன்னைக்கு MSP உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து இன்னைக்கு நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் பண்ணா இன்னைக்கு அதோட நெல்லோட MSP ரேட்டு பாத்தீங்கன்னா 3150 ரூபாய் வந்து சேருது. சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரும்புக்கு நிர்ணயிக்கும் போது அதுவும் கிட்டத்தட்ட 4300 ரூபாய்க்கு பக்கம் போகுது. அப்போ விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது குறைந்தபட்ச ஆதார விலைங்கிற அதை நீங்க பாக்கணும். நாங்க கேட்கறது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் கேட்கல, உச்சபட்ச சில்லறை கேட்கல, குறைந்தபட்ச ஆதார விலை, குறைந்தபட்ச ஆதார விலை தான் கேட்கிறோம். இல்ல அதுதான் நீங்க சொன்ன மாதிரி பல ஆண்டுகளமாக நீங்க கேட்டுட்டு வரீங்க. மத்திய அரசு வேளாண் துறை மட்டும்தான் நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்திருக்கு. இருந்தாலும் கூட இந்த ஒரு அறிவிப்பு நிறைவேற்றுறது என்ன சிக்கல் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இதுல ஒரு சிக்கலுமே இல்லை. ஏன்னு கேட்டா இந்த கோரிக்கையை விவசாயிகளுக்காக சமூகத்தின் முன்வைத்தவர்ல மிக முக்கியமானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தான். 2014 தேர்தல் அறிக்கையில அந்த இருக்கு, பாரதிய ஜனதா கட்சியோட தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு மேடையிலும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் என்ன பேசுறாங்கன்னா, இந்த MS சாமிநாதன் அறிக்கையை அமல்படுத்தாததால் ஆண்டுதோறும் 10,000 விவசாயிகள் கடனை கட்ட முடியாமல் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்கொலை அல்ல, இதெல்லாம் கொலை. மன்மோகன் சிங்கும் காங்கிரசும் சேர்ந்து செய்த கொலைன்னு சொல்லி மேடைக்கு பேசினார். இதை விட எங்களுடைய கோரிக்கையில இந்தியா முழுவதும் பேசியவர் கிடையாது. இதுல எவ்வித சிக்கலும் கிடையாது. பலமுறை டெல்லியில விவசாய சங்க தலைவர்கள் அந்த வேளாண் விரோத சட்டங்களின் போது அமைச்சர் பெருமக்களோடு பேசிய போது, அதிகாரிகளோடு பேசிய போது இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா இந்த சிக்கலை பத்தி அவர்கள் சொல்லவில்லை. விவசாயிகளை பேச சொல்லி கோரிக்கையை மட்டும்தான் சொல்றாங்களே ஒழிய, ஏன்னா இந்த குறைந்தபட்ச ஆதரவை திட்டம் என்பது நீண்ட காலமாக இந்தியாவில் இருக்குது. ஆமா, அது அவ்வப்போது உயர்த்தப்பட்டு கொண்டும் இருக்குது. சரி. அப்படி இருக்கும்போது ஒரு விவசாயிகளுக்கு கட்டுப்படியாக கூடிய வகையில ஒரு ஃபார்முலாவை அரசாங்கம் ஏத்துக்கிச்சு. அது MS சாமிநாதன் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அமல்படுத்துவதில் இவங்களுக்கு மிகப்பெரிய இடையில கூட பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் சொன்னாங்க, நாட்டோட பட்ஜெட் 49 லட்சம் 50 லட்சம் கோடி தான் இருக்குது. விவசாயிகளுக்கு இந்த MSP எல்லா பொருளையும் கொள்முதல் பண்ணி அமல்படுத்தணும்னா அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுக்கே 43 லட்சம் கோடி வேணும். நாட்டுல அவ்வளவு பெரிய பட்ஜெட் இல்லைன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி இது ஒரு அபத்தமான கருத்து. அது ஒட்டுமொத்தமாவே பாத்தீங்கன்னா இந்தியாவில இது வரைக்கும் ஒதுக்கி இருக்கிற தொகையில பாத்தீங்கன்னா 3.4% தான். அதிகபட்சம் 10% ஒதுக்கினாலே போதுமானது. இப்போ ஒரு விவசாயிகளுக்கு 3150 ரூபாய் நெல்லுக்கு குறைந்தபட்ச ஆதரவு நிர்ணயம் பண்றாங்கன்னா MSP MS சாமிநாதன் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில எங்களுக்கு சந்தையில 2500 ரூபாய்க்கு விற்குது, 2600 ரூபாய்க்கு விற்குதுன்னா அந்த இடைப்பட்ட தொகையை கொடுத்தா போதுமானது. பிரைஸ் பிக்சேஷன், அதாவது மார்க்கெட் ரேட்டுக்கும் MSP ரேட்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் கொடுத்தா போதுமே விவசாயிகளுக்கு. அது நடைமுறைப்படுத்துதல என்ன சிக்கல் இருக்கு அப்படிங்கறது யூகிக்க முடியல. நடைமுறைப்படுத்துவதில் எவ்வித சிக்கலுமே இல்லை. இது வியாபார நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள் பாதிக்கப்படும் தான் உலக அளவுல உணவு சந்தையில கோலச்சக்கூடிய அந்த 12 நிறுவனங்கள் அவருடைய சந்தை பாதிக்கப்படுவதற்காகத்தான் இந்திய அரசு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இதுக்கு கேட்டா உலக வர்த்தக ஒப்பந்தத்தோட ஒரு சரத்து எடுத்து காட்டுறாங்க. ஆனா உலக வர்த்தக ஒப்பந்தத்தோட சரத்து எல்லாம் விவசாயிகளுக்கு அதை விட பல மடங்கு அதிகமாக மேற்குலக நாடுகள் விவசாயிகளுக்கு மானியங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. நேரடியா உற்பத்தி மானியம் சொல்லி வங்கி கணக்கிலே பணத்தை போட்டுட்டு இருக்காங்க. அதையெல்லாம் இந்திய அரசு எடுத்து ஆள்வது இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க சார்,
55% விவசாயிகள் உள்ள இந்த நாட்டுல 3.4% என்பது எப்படி விவசாயிகளுக்கு போதுமான தொகையா இருக்கும்? சாதாரண 2% விவசாயிகள் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள்ல 7%-லிருந்து 12% வரைக்கும் நிதி ஒதுக்கீடு இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விவசாயிகள் வளர்ற மிகப்பெரிய பின்னடைவில் இருக்கிறதால குறைந்தபட்சம் ஒட்டுமொத்த பட்ஜெட்ல 15% ஒதுக்கணும். அது கிடையவே இல்லை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒதுக்கி இருக்கிற திட்டங்கள் நீங்க பூரா எடுத்து படிச்சு பாருங்க. விவசாயிகளுக்கு விதை கொடுக்கறேன், உரம் கொடுக்கறேன், இயந்திரங்கள் கொடுக்கறேன் மானிய விலையில, இப்படி விவசாயிகளுக்கு நிறுவனங்கள் தயாரித்து விற்கக்கூடிய எல்லா பொருள்களும் திட்டங்கள்ங்கிற பேர்ல நிறுவனங்கள் அந்த பொருளை அரசாங்கத்துடைய திட்டங்கள் மூலமாக விவசாயிகளிடம் எளிமையாக சந்தைப்படுத்தி விட்டு போய்விடுகிறார்கள். அப்போ இந்த உரம், மருந்து, இயந்திரங்கள், இந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லிக்கிட்டு இந்த குழாய், இந்த எல்லாமே பைப் லைன்ல இருந்து இந்த மாதிரின விவசாயிகளுக்கு தேவை இல்ல, ஒரு வகையில் அப்படி பார்த்தாலும் விவசாயிகளுக்கு தேவையான ஒன்றா இருக்கு இல்லையா அப்படி கொடுக்கக்கூடிய பொருட்கள்? நீங்க எது, அதாவது தரமில்லாத பொருட்களை கொண்டு வந்து அரசாங்கத்தோட திட்டத்தின் பேர்ல எங்ககிட்ட திணிச்சிட்டு போயிடுறீங்க. எங்களுக்கு எந்த பொருள் வேண்டும் என்பது எங்கிட்ட நேரடி எங்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. விவசாயிகளுக்குன்னு ஒதுக்குறீங்களே, எந்த உரம் வேணும், எந்த மருந்து வேணும், எவ்வளவு வேணும், எது தரமானது, எந்த நிறுவனம் எங்களுக்கு சரியா சேவை செய்யுது அப்படிங்கிற நாங்க தானே தேர்ந்தெடுத்து வாங்க முடியும். நிறுவனங்கள்ல கொண்டு வந்து அரசாங்கம் கிட்ட எதுக்கு திணிக்குது? எவன் கமிஷன் கொடுக்கறானோ அந்த நிறுவனத்துக்கு அந்த திட்டத்துக்கு இவங்க வாய்ப்பு கொடுத்துட்டு போயிடுறாங்க. பொருள் பூரா தரமற்ற பொருளா இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. 1000 ரூபாய் மதிப்புள்ள தார்பாய 2000 ரூபாய்க்கு வாங்கி 1500 ரூபாய்க்கு மானிய விலையில எங்களுக்கு கொடுக்குறாங்க. இதே பொருள் 1000 ரூபாய்க்கு நாங்க போய் கடையில வாங்கினோம்னா எங்களுக்கு 5 ஆண்டுகள் வரும், அதோட ஆயுள் காலம். அரசாங்கம் கொடுக்குற திட்டத்துல வாங்கினா 1 வருஷத்துல கிழிஞ்சு போயிடுது. சொட்டு நீர் பாசன முறைக்கு போயிட்டீங்கன்னா நாங்க இங்க வந்தா 1 லட்சம் ரூபாய் எங்களுக்கு எஸ்டிமேட் போடுறாங்க. அரசு அதிகாரிகள் வந்து வேளாண்மை துறையில, தோட்டக்கலை துறையில இருந்து வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு போடுறாங்கன்னா கூட 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிக்கிறாங்க. அப்ப 1,20,000 ரூபாய் ஆகி போயிடுது எங்களோட மறைமுக கணக்குல. அதே பொருளை போய் அதே நிறுவனத்தில் நாங்க நேரடியா காசு கொடுத்து வாங்கினோம்னா 50,000 ரூபாய்க்கு அதை விட தரமான பொருள் எங்களுக்கு கொடுக்குறாங்க சார். அப்ப விவசாயிகளுக்கு ஒதுக்குற பேர்ல யார் இதை எடுத்துட்டு போறது, சாப்பிடுறது யோசிச்சு பாருங்க. நேரடியா கையிலிருந்து நாங்க 20,000 30,000 லஞ்சம் கொடுக்கறோம். 50,000 ரூபாய் பொருளுக்கு 1 லட்சம் ரூபாய் பில்லு போட்டுக்கிறாங்க. அந்த பொருளும் தரமா இருக்கிறது இல்ல. அப்ப எப்படி விவசாயிகள் வாழ முடியும்? இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டங்களும் நிறுவனங்கள் அவருடைய பொருட்களை எங்களிடம் சந்தைப்படுத்துறதுக்கு தான் உருவாக்குறாங்களே ஒழிய, நாங்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை கொண்டு போய் அதை அரசு கொள்முதல் பண்ணி சந்தைப்படுத்துற மாதிரி எந்த திட்டத்தை நீங்க வச்சிருக்கிறீங்க? விவசாயிகளை வந்து வியாபாரியா மாறுங்கன்னு சொல்லி போட்டு 10,000 FPO திறந்தீங்க. நான் கேட்கிறேன், 1% FPOவாது இன்னைக்கு ஓடுதா? அதுக்கு எத்தனாயிரம் கோடி செலவு பண்ணீங்க? அந்த திட்டம் வரும்போது நாங்க மிக தெளிவாக சொன்னோம், இந்த FPO என்பது ஏற்கனவே இருக்கிற கூட்டுறவு சங்கங்களை வந்து அதே மாடல நீங்க இன்னைக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க. திட்டத்தோட பேரை மட்டும் தான் மாத்தி இருக்கிறீங்க. கூட்டுறவு சங்கங்கள் வந்து 120 ஆண்டுகளுக்கு மேல இந்தியாவில் இருக்குது, கிராமந்தோறும் இருக்குது, அவங்களுக்கு இட வசதி இருக்குது, கட்டிடம் இருக்குது, நிதி வசதி இருக்குது, உணவு சேமிக்கிறதுக்கான கட்டுமானங்கள் எல்லாமே இருக்குது, அரசு ஊழியர்கள் அங்க இருக்கிறாங்க, பல ஆயிரம் கோடி அதுக்கு நிதி ஒதுக்கப்படுது. இவ்வளவு பெரிய அரசாங்கத்தோட இன்ஸ்டிடியூஷன், மெஷினரி, அரசு இயந்திரம் செய்ய முடியாததை விவசாயிகள் 300 பேர் சேர்ந்து செஞ்சிட முடியுமான்னு கேட்டோம். இல்ல, இது நீங்க வந்து விவசாயிகள் வியாபாரியானா தான் இனிமே நீங்க பொழைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த திட்டம் முழு தோல்வியில முடிஞ்சிருக்குது. அதே அரசு ஊழியர்களை, அரசு அதிகாரிகளை மொண்டி குதிரைங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அதுக்கு பணத்தை ஒதுக்கிட்டே இருக்கிறாங்க. விவசாயிகளை வந்து எல்லா நாடுகளும் விவசாயம் பண்ண சொல்றான், வியாபாரியாக சொல்லல. ஆனா நம்ம நாட்டுல என்ன பண்றாங்க, நீ வியாபாரியாகன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து பருப்பு இறக்குமதி, எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி, உளுந்து இறக்குமதி, தக்காளி இறக்குமதி, வெங்காயம் இறக்குமதி, இப்படி உணவுப் பொருட்கள் இறக்குமதியாக போயிட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகிற விலையை கொடுத்து உணவு உற்பத்தியில் நீங்க சிறப்பா ஈடுபட சொல்லி அவர்களுக்கு நிறுவனங்களுடைய பொருளை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பட்ஜெட் நிதி ஒதுக்கீடு எங்கிட்ட சந்தைப்படுத்தாம விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சந்தைப்படுத்தி உபரியா இருக்கிறத திட்டமிட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி விவசாயிகள் வளர்த்தை இப்படித்தான் காப்பாற்ற முடியுமே ஒழிய, இவங்க 2 லட்சம் கோடி ஒதுக்கினாலும் 3 லட்சம் கோடி ஒதுக்கினாலும் அதுல பயன்பெறுவது யாரு சார்? நிறுவனங்கள் தான் அதுல பயன்பெறுது. அதுக்கு விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்ல. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த உணவு உற்பத்திக்கு இந்த நாட்டுல 146 கோடி மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுக்காக இதுவரை மத்திய அரசாங்கம் ஒரு முறை கூட கருத்துக்களை கேட்கறதே இல்ல.
கருத்துக்களை கேட்டாதான் தெரியும் கேட்கணுங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. முதற்கட்ட எதிர்பார்ப்பு அதுதான். சார். ஜனநாயகம் என்பது பேசுறது தானே, கருத்து பரிமாற்றம் தானே. நிதியமைச்சர் என்னைக்காவது விவசாய சங்க பிரதிநிதிகளோடு வந்து பேசியிருக்காரா? பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி இதுவரையிலும் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கலையா? என்னங்க, இதுவரையிலும் அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கல. இதுவரைக்கும் வரலாற்றில் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. அவ ஏதாச்சும் தமிழ்நாட்டு பக்கம் வரும்போது எங்கிட்ட ஒரு மனு வாங்குவாங்க, ஒரு மனு கொடுக்கும், ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தும், இதுதான் நடக்குது ஒழிய நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போது விவசாயிகளை அழைத்து விவசாய சங்க அழைத்து சார்ந்த நிபுணர்களை அழைத்து பேசுறாங்க இல்லையா சார்? இப்ப பட்ஜெட் தாக்கல் அப்படின்னா அதற்கு முந்தைய மாதங்கள்ல, அதுக்கு முந்தைய சில மாதங்களுக்கு முன்னாடி எந்தெந்த துறை சார்ந்த அந்த அதிகாரிகளை கூட்டு ஆலோசனை பண்றாங்க, நிறுவனங்கள் சார்ந்தவங்களை கூட்டு ஆலோசனை பண்றாங்க. அந்த மாதிரி வேளாண் துறைக்கு அந்த மாதிரி விவசாய சங்கங்களை கூட்டு ஆலோசனை பண்றதுக்கு இல்லைங்கிறது ஏற்புடையதா இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் சார். இது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. எல்லா துறையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்றீங்க, ஏன் விவசாயிகளை பிரதிநிதிகளை விவசாய நிபுணர்களை அழைத்து நீங்கள் ஆலோசிப்பதே இல்லைன்னு நாங்க கேட்கிறோம். சரி சரி. எங்களுடைய கருத்துக்களையே கேட்காம, எங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க தெரிஞ்சுக்காம, நீங்க பாட்டுக்கு அதிகாரிகள் கம்பெனி கிட்ட காசு வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு நிறுவனங்கள் தயாரிக்கிற பொருட்களை கொண்டு எங்கிட்ட சந்தைப்படுத்துறதுக்கு திட்டத்தை போட்டு உனக்கு 1,70,000 கோடி ஒதுக்கிக்க ராஜா, 1,50,000 கோடி ஒதுக்குங்கிறாங்க. இன்னொன்னு கேளுங்க, உரமானியம் மட்டும் 1,72,000 கோடி. அந்த உரமானியம் யாருக்கு போகுது? நிறுவனங்களுக்கு போகுது. அந்த உரம் விவசாயிகளுக்கு வந்து சேருதா? பூரா தனியார்கள் எடுத்துட்டு போய் கள்ள சந்தையில வச்சு ஒதுக்குறாங்க, பதுக்குறாங்க, அங்கங்க அரசு புடிச்சுக்கிட்டே இருக்குது. எதற்காக இந்த திருட்டு சிஸ்டத்தை வச்சிருக்கீங்க? விவசாயிகளுக்கு நேரடியா உரமானியத்தை வங்கி கணக்குல போட்டா எங்களுக்கு தேவையான உரத்தை நாங்க வாங்கி போட்டுக்கோம்ல. ஆக ஒட்டுமொத்தமாக இவர்கள் விவசாயிகளுக்கு வந்து நாங்க நல்லது செய்யறோம், விவசாய மேன்மைக்கு செய்யறோம்னு சொல்லி போட்டு விவசாயிகளுக்கு இவர்கள் நன்மையை செய்வதில்லை. சரி, ஓகே. விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த நிதிநிலை அறிக்கையை கார்பரேட் நிறுவனங்களுக்கு மடைமாற்றி விட்டு அதுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு பெயர் வைத்து அவருடைய உற்பத்தி பொருட்களை எங்களிடம் சந்தைப்படுத்துவதற்காகத்தான் இந்த வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை பயன்படுகிறது ஒழிய விவசாயிகளுக்கு எந்த விதத்திலுமே பயன்படுறது இல்லைங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஜனவரி 7, 8ஆம் தேதியில 4 நாள் கடுமையா மழை பெஞ்சது. டெல்டாவில் அறுவடைக்கு தயாரா இருந்த எல்லா நெல்லும் சாஞ்சு போச்சு. விவசாயிகளுக்கு கடுமையான இழப்பு. ஈரப்பதத்தை 18 இருந்து 24% உயர்த்தணும்னு கோரிக்கை வச்சோம். மத்திய குழு வந்துச்சு, ஆய்வு பண்ணுச்சு. இது வரைக்கும் ஈரப்பதத்தோட அளவு உயர்த்தி அறிவிச்சாங்களா? விவசாயிகள் 15-20 நாளா கொண்டு போய் டிபிசிக்கு நேரடி கொள்முதல் நிலையத்து கொண்டு போனாலும் போட முடியல, வாங்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த நெல்லை காய வைக்கிறதுக்கான இயந்திர வசதியும் கிடையாது. அடிமாட்டு விலைக்கு வியாபாரி கிட்ட வித்துட்டு இருக்கிறாங்க. ஒரு நெல் ஈரப்பதத்தை எப்பதான் இவங்க அறிவிப்பாங்க? ஆக இவங்க எல்லாம் டெல்லியில இருந்து வர்றாங்க போறாங்களுடைய விவசாயிகள் ஆய்வு பண்றாங்க, ஆனா அறிவிப்பு வர மாட்டேங்குதுங்கிறது வேதனையா இருக்கு. பேசுவோம். உண்மை வேதனை, கடுமையான வேதனை. இவங்க இப்படியே போயிட்டு இருந்தா இந்த நாடு வந்து இதுக்கு பேர் விவசாய நாடு, இதுக்கு பேர் விவசாய நாடு. ஆனால் உணவு தேவைக்காக அண்டை நாடுகளிடம் உலக நாடுகளிடம் கையேந்த வைத்து விடுவார்கள் இவர்கள் விவசாயிகளை.